காலை வணக்கம். இந்த டிடென்ஷன் ஆர்டர் போடுறாங்க. முதல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக டிடென்ஷன் ஆர்டர் வந்து ரொம்ப ஈஸியாக போஸ்ட் ஆஃபீஸில் மணி ஆர்டர் வாங்குறது, போஸ்ட் கார்டு வாங்குற மாதிரி ஃபைல் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்டில் வரும். அது கமா இல்லை, ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னு ஆர்டர் போட்டுட்டு இருந்தாங்க. சர்வைவல் ஜஸ்டிஸ் ஃபார் சர்வைவல். இப்போ புதுசாக ஒரு பெஞ்சு அவங்க வந்து வழக்கறிஞர்களுடைய நலன், திறமை, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க வழக்கறிஞர்களை வந்து நல்ல காரணங்கள், கிரவுண்ட்ஸ் ஆர்கியூ பண்ணுங்கள், சைட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறாங்க. இயந்திரத்தனமாக வர்றது, நின்றுக்கிறது, எதையாவது பேசுறது, அதிலேருந்து டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அது கரெக்டு தான் நினைக்கிறேன் நான். இப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நான் சில வழக்குகளை உங்களோட ஒரு வழக்கை உங்கள்கிட்ட பகிர்ந்துரு. அதில் 2 உச்சநீதிமன்ற தீர்ப்பும் இருக்குது. இது வந்து AR 2026 சுப்ரீம் கோர்ட்டு 656 ரோஷினி தேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா அண்ட் அனதர். இது தெலுங்கானா ஆக்ட் 14 மாதிரி, தமிழ்நாடு ஆக்ட் 14 மாதிரி தெலுங்கானாவில் வந்து ஆக்ட் 86, ஆக்ட் 1 ஆஃப் 86. இதில் வந்து இவர் மேலே இந்த பொண்ணு ரோஷினி தேவி வந்து அவங்க டிட்டனியோட சிஸ்டர். இப்போ அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி, பரிந்துரை அதிகாரி யாருன்னா போலீஸ்கார். அவர் தான் வந்து இவரை டிடென்ஷன் பண்ணோன்னு போடுவார். ஸ்பான்சரிங் அத்தாரிட்டி அவர் பேர். டீடைனிங் அத்தாரிட்டி யாருன்னா, சிட்டியாக இருந்ததுன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸு, டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் கலெக்டர். அவர் டிடென்ஷன் ஆர்டர் போடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து அந்த மாநில செயலகத்தில் வந்து அது வந்து அப்ரூவ் பண்ணணும் அந்த குறிப்பிட்ட கால வரைகள். அதுக்கப்புறம் அட்வைசரி போர்டு அது முடிஞ்ச உடனே கன்ஃபர்மேஷன் ஆர்டர் வரும். இதுக்கு இடையில் உங்களுக்கு உங்கள் டிடெயினுக்கு சார்பு செய்யப்பட்ட காரணங்கள், ஆவணங்களில் எதையாவது பிழை இருந்தாலோ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஏபிஎஸ் கார்பஸ் போடலாம். அது வந்து இப்போ என்ன காரணங்கள் வேணுன்றது தான் இப்போ முக்கியமானது. இந்த ஆக்ட் 14 எப்படி டீடைன் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணுன்றது தான் இப்போ முக்கியம். இது பாருங்கள். நம்பர் 1, இந்த வழக்கில் டீடைனிக்கு வந்து 3 வழக்குகள் அவருக்கு இருக்குது. 16ஆம் தேதி 9ஆவது மாதம் 2024, 12/12/2024, 17/12/2024. இந்த 3 கேஸ் அவர் மேலே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் நீதிமன்றம் பெயிலில் விட்டுடுச்சின்னு சொல்லிவிட்டு அவர் டீடென்ஷன் ஆர்டர் போடுறார். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்து அந்த டீடைனிங் அத்தாரிட்டி, உத்தரவு பிறப்பித்த அதிகாரி பெயில் கண்டிஷன் போட்டு தான் பெயிலில் விட்டுருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த கண்டிஷன்ஸ் வந்து போதுமானதாக இல்லை, இவர் மீண்டும் தவறு செய்வதற்கு போதுமானதாக இல்லை என்ற நிலையை நீ விசாரிக்கலை, அதனால் வந்து அந்த தப்பு, அந்த உத்தரவு சரியில்லை அப்படின்னு சொல்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா அமினா பேகம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா, AR 2023 SC 4273. இந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உத்தரவு பிறப்பிக்கின்ற அதிகாரி வந்து அவர் முன்னிலையில் இருக்கிற ஆவணங்களை மாத்திரம்தான் பார்த்து தான் அவர் வந்து உத்தரவு பிறப்பிக்கணும். மாறாக அவரே ஏதாவது நினச்சிக்கிட்டு எதையாவது புரிஞ்சுக்கிட்டு இல்லாததெல்லாம் இப்சி தீக்ஷித்துன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டேனியஸ் ஃபேக்டரை வச்சு இது ஆர்டர். இதில் என்னென்னா, பெயில் வந்து டிட்டெயினிக்கு கொடுத்தது மாநில அரசு கடுமையான வாதம் பண்ண பிறகு கொடுத்ததை பற்றி இந்த டீடைனிங் அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறதுனால அது தப்பு அப்படின்னு சொல்லி. அடுத்தது தான் இப்போது விஜயநாராயணன் கேஸில் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதாவது பெயிலில் வந்து காம்படென்ட் கோர்ட்டுக்கு பெயிலில் விட்ட பிறகு அதை பற்றி விவாதித்து டிடென்ஷன் ஆர்டர் பிறப்பிப்பது சரியில்லை அப்படின்னு சொல்லி. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பப்ளிக் ஆர்டர்னா என்ன, லா அண்ட் ஆர்டர்னா என்ன அப்படின்னு சொல்லி, ப்ரிஜுடைஸ் டு த லா அண்ட் ஆர்டர் ஆர் பப்ளிக் ஆர்டரை டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் வந்து சும்மா செக்ஷன் 2A சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளை அப்படியே போட்டுட்டு
நான் வந்து நீங்கள் வந்து இன்டெலிஜ் பண்ணுவீங்கன்னு சொல்லி டிடென்ஷன் ஆர்டர் சப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பல தகுந்த காரணங்களில் அந்த தொடர்ந்து அந்த வரிகளோடு இணைத்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இப்படி தான் கிரவுண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணணும். அதை கேட்டுக்கிறேன். காலை வணக்கம். நன்றி.